24 கேரட் தங்கத்தட்டு வடை செட் விவகாரத்தில் கோல்டு ஃபாயில் பேப்பரை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். சேலம் அம்மாப்பேட்டை மெயின் ரோட்டில் துருவன் தட்டுவடை செட் கடையில் அட்சய திருதியை முன்னிட்டு 24 கேரட் தங்கத்தில் தட்டுவடை செட் வழங்கப்படும் என்று தாதம்பட்டி வள்ளுவர் காலனியை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் விளம்பரம் செய்திருந்தார். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறையினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அந்த கடையில் பயன்படுத்தப்பட்ட தங்க கலரிலான கோல்டு ஃபாயில் பேப்பர் கொண்டு தட்டுவடை செட்டின் மேல் வைத்து விற்பனை செய்வது கண்டறியப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை, தண்ணீர்பள்ளி, வதியம், மேட்டு மருதூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் தொடர் மழை பெய்தது. முன்னதாக கடந்த 20 நாட்களாகவே சுட்டெரிக்கும் வெப்ப அலை வீசியது. இந்த நிலையில் நேற்று திடீரென்று இடி மின்னலுடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் மழையில் நனைந்தபடியே சென்றனர். மேலும் இந்த மழை தொடர்ந்தால் காய்ந்து வரும் விவசாய பயிர்கள் பயனுள்ள வகையில் இருக்கும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் திரைப்பட இயக்குநரும் நடிகருமான சமுத்திரக்கனி சாமி தரிசனம் செய்தார். அப்போது அவரை கண்ட ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு முடிவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி கடந்த 14 ஆண்டுகளாக தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வருடமும் அந்த பள்ளி 100% தேர்ச்சி அடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இது தொடர்பான பாராட்டு விழா பள்ளியில் நடைபெற்றது. பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவருமான PC சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் டாக்டர் செல்லகுமார், பர்கூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டி மதியழகன் ஆகியோர் தொலைபேசி வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி மகா காளியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். செந்தலை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 43ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குடம் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேள தாளங்கள் முழங்க பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் ஊர்வலமாக வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உடும்புக்கறி சமைத்தவரை சேலம் மாவட்ட வனத்துறையினர் கைது செய்தனர். சேர்வராயன் வடக்கு வனச்சரகம் வீராட்சியூர் கிராமத்தை சேர்ந்த கணேசன் என்பவரது வீட்டில் உடும்புக்கறி சமைத்து வைத்திருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வனச்சரக அலுவலர் பழனிவேல் தலைமையிலான வனத்துறையினர் கணேசன் வீட்டில் சோதனை செய்தனர். அப்போது அங்கு உடும்புக்கறி சமைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து கணேசனை கைது செய்த அதிகாரிகள் ஓமலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாலையோரமாக உள்ள மதுபான கடைகளால் பலர் சாலை விபத்தில் உயிரிழந்ததாக கூறி ஏராளமானோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூர் அடுத்த கெளமங்கலம் சின்னட்டியில் உள்ள சாலையோரம் 2 மதுபான கடைகள் செயல்பட்டு வருகிறது. போக்குவரத்து நிறைந்த இந்த சாலையில் மது பிரியர்களால் தினந்தோறும் சாலை விபத்துகள் நடப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் மதுபான கடைகளை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னட்டி கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் என்பவர் சைக்கிளில் டாஸ்மாக் கடை அருகே சென்றபோது கார் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மதுபான கடைகளை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி கெளமங்கலம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததால் ஒகேனக்கல் காவிரியில் மீண்டும் பரிசல் சவாரி தொடங்கியது. ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் கடந்த 2 மாதங்களாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. இதனால் ஒகேனக்கல் காவிரியில் சுற்றுலா பயணிகள் பரிசலில் செல்ல முடியாத நிலை இருந்தது. இந்த நிலையில் இதற்கான பணிகள் நிறைவு பெற்று மீண்டும் பரிசலில் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கோடை விடுமுறையொட்டி ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது. அருள்மிகு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை கோவிலில் பொதுமக்கள் நலனுக்காக மழை வேண்டி நல்லீசர் சன்னதியில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. வேத மந்திரங்கள் ஓதி சிவாச்சாரியார்கள் ஆராதனைகள் செய்தும் மழை வேண்டி ஓதுவார்கள் திருமுறைகள் பாடியும் கோவில் நாதஸ்வர வித்வான்கள் அமிர்த வர்ஷினி ராகம் பாட சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. இதில் அறங்காவலர் குழு தலைவர் தங்கமுத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.